ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்கானிஸ்தானுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே நடக்க போகிற சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட 10th மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி இது வரைக்கும் நடந்த மேட்சஸில் ரொம்ப முக்கியமான கேம். ஒரு வால்வா சாவா போட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆப்கானிஸ்தான் வின் பண்ணால் அவங்க செமிஸ்க்கு குவாலிஃபை ஆவாங்க, இல்லை ஆஸ்திரேலியா வின் பண்ணால் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா செமிஸ்க்கு குவாலிஃபை ஆவாங்க. ஸோ இந்த ரெண்டு டீமில் எந்த டீம் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற உங்களோட விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 50-50 சாய்ஸில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டீமும் இருக்காங்க. ஏன்னா ஆஸ்திரேலியாவில் பவுலிங் அட்டாக் பெருசாக இல்லை, அட் த சேம் டைம் ஆப்கானிஸ்தான்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பெருசாக இல்லாட்டாலும் அவங்களோட டீம் ஒர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் வந்து வின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னோட ஒரு நாலேஜ் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்கானிஸ்தான் வந்து லாஸ்ட்டாக 2023 வேர்ல்டு கப்பில் இருக்கட்டும், 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபியாக இருக்கட்டும், அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓடிஎஸ்ல இங்கிலாந்து வின் பண்ணியிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய டீமுக்கு அகேன்ஸ்டாகவுமே சீரியஸ் ப்ளே பண்ண போக மாட்டாங்க. அதாவது ஒன் டே சீரீஸாக இருக்கட்டும், T20 சீரீஸ். இப்போ ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான், ஆஸ்திரேலியா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இங்கிலாந்து ஆப்கானிஸ்தான், இந்த மாதிரி பைலேட்ரல் சீரீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யாருமே வந்து கூப்பிட மாட்டாங்க. ஸோ ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் அயர்லாண்டு, ஜிம்பாப்வே, இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் தான் இந்தியாவுக்குள்ளே வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன டீம்ஸ் கூடயே ப்ளே பண்ணிகிட்டு இருக்க ரீசனுக்காக ஆப்கானிஸ்தானோட ஸ்ட்ரென்த்து மற்ற டீம் எதுக்குமே தெரியலை. ஸோ இங்கிலாந்து கண்டினியூஸாக 2 சீசன் ஃபுல்லாக தோற்றுருக்காங்க அப்படின்னா காரணம் அதுதான். ஸோ பைலேட்ரல் சீரீஸில் ஆப்கானிஸ்தானை இன்வைட் பண்ணி அவங்க ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பார்த்திங்க அப்படின்னா தெரிய வரும். அதை வச்சு ஒரு பெரிய டோர்னமெண்ட்டில் அவங்க வின் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். ஸோ அதை செய்ய தவறுனதுனால பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஒரு சுச்சுவேஷனுக்கு இங்கிலாந்து வந்து டிஸ்குவாலிஃபை ஆகியிருக்காங்க. இதே மிஸ்டேக் தான் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவும் ஒரு மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஊடியில் ஒரு பைலேட்ரல் சீரீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஏதோ ஒரு சுச்சுவேஷனுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பைலேட்ரல் சீரீஸ் வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ரஷீத் கான் பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ளே பண்ண போக மாட்டேன், பிக் பேஷ் லீக்லாம் நான் ப்ளே பண்ண போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருந்தார். இந்த மாதிரி கான்ட்ரவர்சிஸ் போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவும் கிட்டத்தட்ட 2022 T20 வேர்ல்டு கப்பில் கொஞ்சம் தான் ஆப்கானிஸ்தான் கூட தோற்றுருப்பாங்க. 2024 T20 பார்த்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக ஆஸ்திரேலியா தோத்துட்டாங்க. 2023 ஓடிய வேர்ல்டு கப்பில் அந்த கிளென் மேக்ஸ்வெலோட அந்த 200 ரன்ஸ் வந்து வரலை அப்படின்னா ஆஸ்திரேலியா தோற்றுருப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கையில் இந்த மேட்ச்சு ஒன் சைடாக போகாது கண்டிப்பாக. ஸோ டபுள் சைடாக போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. டஃப் கேமாக இருக்கும். ஃபேண்டசிக்கு எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் பிக் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் உங்களுக்கு நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. ஃபைனல் டீம்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திருக்கீங்க புது யூசர்ஸ் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பிச்சோட அனாலிசிஸ். ஸோ ஃப்ளாட் சர்ஃபேஸ் தான் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணக்கூடிய டீம் வந்து 300க்கும் மேற்பட்ட ரன்கள் கூட அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒரு நல்ல ஃப்ளாட் பேட்டர் ஒரு ட்ராக்காக தான் இருக்கும். லாஸ்ட் கேமில் டியூ செகண்ட் இன்னிங்ஸில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுமே ஹஸ்மதுல்லா சகிடி பேட்டிங் ஃபஸ்ட் எடுத்தார். ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவாக இருந்தது. அதே மாதிரி ஆஸ்திரேலியா இந்த கேமில் பேட்டிங் ஃபஸ்ட் எடுக்கிறாங்களா இல்லை மேட்ச் எந்த மாதிரி போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மோஸ்ட் ப்ராபபிளி பேட்டிங் ஃபஸ்ட் ஒரு டீம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க 300 அடிக்கிறாங்கன்னா செகண்ட் பேட் பண்ண டீம் ஒன்று அதை சேஸ் பண்ணணும், இல்லை 300 கிட்டாவது பார்த்திங்க அப்படின்னா வரதுக்கான அளவுக்கு தான் அந்த கிரவுண்ட் இருக்கும். ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸில் சிவிசி நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ வெனியை பொறுத்த வரைக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங்க்கு. ரன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த 280க்குள்ளே இந்த மேட்ச்சுக்கு வந்து வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. லாஸ்ட் 8 கேம்ஸில் பேஸ் பவுலர்ஸ்க்கு 68 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ்க்கு 38 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து ரீசெண்டாக நடந்த ஓடி மேட்சஸோட ஒரு ஸ்கோர் கார்டு. லாஸ்ட்டு 4 கேம்ஸ்லேயுமே பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம் 300 ரீச் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் செகண்ட் பேட்டிங் பண்ண டீமும் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் கிட்ட வந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ அந்த வகையில் பார்க்கையில பேட்டிங் டாமினேஷன் ஒரு கிரவுண்டாக இருக்க போகுது. விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பேஸ் பவுலர்ஸ்க்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. அதுலேயும் போத் இன்னிங்ஸுமே பேஸ் பவுலர்ஸ் வந்து நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்பின்னர்ஸ் ஒரு ஆல்ரவுண்டராக இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஸ் பவுலர்ஸில் ஹை பேஸ் பவுலர்ஸ்க்கு 25 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. ரா பேஸ் போடக்கூடிய பவுலர்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு யாரும் கிடையாது. ஸ்பென்சர் ஜான்சன் போடுவார், பட் 140 கிளிக்ஸ் தான் வரும், அதுக்கு மேலே வராது. ஸோ
அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர்ஸில் 27 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. பார்ட் டைம் பவுலர்ஸ் 2 விக்கெட். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ்க்கு 14 விக்கெட்ஸ். ஓவரால் 68 விக்கெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பேஸ் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸில் லெக் பிரேக் வந்து 15 விக்கெட். ரஷீத் கான், ஜாம்பா 2 எக்ஸ்ட்ரானரியான ஸ்பின்னர்ஸ் வந்து இருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 7 விக்கெட், யாரும் கிடையாது. சைனா மேன் நூர் அகமது இருக்கார். ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக்கில் 16 விக்கெட் விழுந்திருக்கு. முகமது நபி எக்ஸ்ட்ரானரி பவுலர் அண்ட் கிளென் மேக்ஸ்வெல் மேட்ச் ஷாட். ஸோ இந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச்சில் வந்து பங்கெடுக்க போகிறாங்க. 38 விக்கெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின் பவுலர்ஸ் வந்து ஓவராலாக எடுத்திருக்காங்க. இப்போ ஹெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் 4 முறை ஓடிஎஸில் ஆஸ்திரேலியாவும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தானும் சந்திச்சிருக்காங்க. அதில் 4 முறையுமே பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் இங்கே ஆப்கானிஸ்தானோட ஒரு ரீசன்ட் ஃபார்ம் பாருங்கள், 3 மேட்ச் கிட்ட வின் பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டு 5 கேம்ஸில். ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு 4 கேம்ஸில் 5 கேம்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 4 கேம்ஸ் கிட்ட லாஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஐசிசி டோர்னமெண்ட் அப்படின்னா ஆஸ்திரேலியாவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். பட் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் இது வரைக்கும் ஆஸ்திரேலியா ஒரு கப் தான் அடிச்சிருக்காங்க. பெருசாக பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக குவாலிஃபை ஆகவே இல்லை. ஏன்னா 2017 பார்த்திங்க அப்படின்னா குவாலிஃபை ஆகலை, 2013 பார்த்திங்க அப்படின்னா குவாலிஃபை ஆகலை. அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. இப்போது ஆப்கானிஸ்தானோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லெவல் பொறுத்த வரைக்கும் இப்ராஹிம் சத்ரான், ரஹமத்துல்லா குர்பாஸ், செதிகுல்லா அட்டல் நம்பர் 3ல் ஆட போகிறாரு. ரஹமத் ஷா, ஹஸ்மதுல்லா சகீடி, ஓமஸாய், குல்பதீன் நை, முகமது நபி, ராஷித் கான், நூர் அகமது, ஃபசலக் ஃபரூக்கி. இதான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆப்கானிஸ்தானோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லெவனாக இருக்குது. 10 ஓவர்ஸ் வந்து யாரெல்லாம் போல் பண்ண போகிறோம்? ஸ்ட்ரைட்டாகவே ரஷீத் கான், நூர் அகமது, நபி, இந்த 3 பவுலர்ஸை நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ அதுக்கடுத்தபடியாக ஓமர் ஜாயிம் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்கக்கூடிய 10 ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கம்பைண்டாக, அதாவது பிரித்து பார்த்திங்க அப்படின்னா ஃபசலக் ஃபரூக்கி, குல்பதீன் நைப் அண்ட் ஓமர் ஜாய் போல் பண்ணதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த 3 ஸ்பின்னர்ஸும் இந்த மேட்ச்க்கு ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்ஸாக இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜோட டெப்த்தாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இப்ராஹிம் சத்ரான 71% பிக் பண்ணியிருக்காங்க. நல்லா நோட் பண்ணுங்கள், ஹெட் ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னா 129. வேர்ல்டு கப்பில் இதே ஆஸ்திரேலியா டீமுக்கு அகேன்ஸ்டாக அந்த குவாலிட்டியான பேஸ் அட்டாக்கு அகேன்ஸ்டாக பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஒரு பேட்டிங் ட்ராக் கிரவுண்டு தான். ஸோ வான்கடே கிரவுண்டில் 129 ஸ்கோர் பண்ணார். இந்த கிரவுண்டில் 83, குறிப்பாக ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 177 அப்படிங்கிறது அவரோட ஆவரேஜாக பார்த்திங்க அப்படின்னா ரெக்கார்டு. 167 லாஸ்ட் மேட்ச் ஸ்கோர் பண்ணது, நம்பர் மிஸ்டேக் இருக்குது. ஸோ போத் இன்னிங்ஸுமே வந்து நீங்கள் இப்ராஹிம் சத்ரானுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரஹமத்துல்லா குர்பாஸ், ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து இப்ராஹிம் சத்ரான் வந்து நாட் அவுட்டில் வந்திருக்காரு. பட் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு லெஃப்ட் ஆர்ம் பேசஸ்க்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு. பென் டுவாஷூஸ் அடுத்து ஸ்பென்சர் ஜான்சன், இந்த 2 பவுலர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு. ஏன்னா நான் பங்களாதேஷ் டூர்லேயும் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ லெஃப்ட் ஆர்ம் பேஸ் பவுலர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்தாலும் ஒரு 40 ரன்ஸ் வரைக்கும் இப்ராஹிம்கிட்ட நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். குர்பாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு பேட்டிங் ஃபஸ்ட்டுக்கு ஒரு முக்கியமான பிக்காக இருப்பார். நம்பர்ஸ் பெருசாக இல்லை, டபுள் ஆப்ஷன் பிளேயரும் கூட. பேட்டிங் ஃபஸ்ட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். செதிகுல்லா அட்டால் 6% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பர் பிளேயர் தான், பட் ரீசெண்ட் டேஸில் பெருசாக அடிக்கிறது இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. லாஸ்ட் மேட்ச்லாம் பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு நல்ல பால், நல்ல இன்ஸ்விங்கிங் பால். ஸோ ஆர்ச்சர் பாலில் பார்த்திங்க அப்படின்னா எல்பிடபிள்யூ ஆகிட்டு போயிருந்தார். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா செதிகுல்லா அட்டாலுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ரஹமத் ஷா செகண்ட் பேட்டிங் பண்ண போகிறாங்க அப்படின்னா ரஹமத் ஷாக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ். லாஸ்ட் மேட்ச் ஒரு அன்வான்ட் டாப் பேஜில் தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு விக்கெட்டை கொடுத்துருந்தார். இந்த மேட்ச்க்கு ஒரு சூப்பரான பிக்காக 40% உங்களுக்கு தெரிய வராரு. செகண்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ண போகிறாங்க ஆப்கானிஸ்தான், ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். அடுத்ததாக கேப்டன் ஹஸ்மத்துல்லா ஷகீடியோட வென்யூ ஆவரேஜ் வந்து இந்த கிரவுண்டில் சூப்பராக இருந்திருக்கு. 2 இன்னிங்ஸுமே நல்லா ஆடி இருக்காரு. ஹெட்லேயுமே 22 இருந்திருக்கு. மேக்ஸ்வெல் மேட்ச் ஷாட்னு சொல்லி 2 ஆஃப் ஸ்பின்னர்ஸ் இருந்தாலும் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஷகீடி லாஸ்ட் மேட்ச் மாதிரியே இயர்லியராக விக்கெட் போகுது அப்படின்னா பொறுப்பாக ஆடி கொடுப்பேன். நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன் இந்த மேட்ச்சுக்கு ஷகீடி ரொம்ப முக்கியமான பிக் அப்படின்ட்டு. அதே மாதிரி 40 ரன் அடிச்சு ட்ரீம் டீம்லேயும் வந்திருந்தார். மிடில் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பும் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருந்தாங்க. கரெக்டான டைமில் ஆக்சிலரேட் பண்ணி ஒரு 325 அப்படிங்கிற ஸ்கோர் போகிறதுக்கு ஒரு பேஸான ஒரு 100 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் பார்த்திங்க அப்படின்னா வந்தது. ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணலாமா சகிடி அப்படின்னா ரிஸ்க்கு. பேட்டிங் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணுறது கிராண்ட் லீக்கில் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக ஒமர்ஸாய் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்சோட ஹீரோ 91% பிக் பண்ணியிருக்காங்க. இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அஸ் அ பிளேயராக சேஃபாக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். சிபிசி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்க்கு வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு அஸ் அ பிளேயராக நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்தபடியாக குல்பதீன் நைப் லாஸ்ட் மேட்ச் ஒரு ட்ரம்ப் கார்டு பிக் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பேட்டிங் வரல, பட் பவுலிங்கில் இவர் எடுத்த அந்த லிவிங்ஸ்டனோட விக்கெட் தான் ஆப்கானிஸ்தான் கைக்கு மேட்ச் வந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ க்ரூஷியலான டைமில்
லிவிங்ஸ்டனோட விக்கெட்டை பார்த்திங்க அப்படின்னா அவர் எடுத்து கொடுத்துருந்தாரு. ஹெட்டில் 2 மேட்சாலே 53 ரன், 1 விக்கெட். வெனியூவில் 6 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. 3 மேட்சஸ் ப்ளே பண்ணி அதுலேயும் குறிப்பாக செகண்ட் இன்னிங்ஸ் போல் பண்ண போகிறாருன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக நல்லா போல் பண்ணுறாருங்கிறது நமக்கு தெரிய வருது. முகமது நபி மேலே ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. குல்புதீனுக்கு மேலே தான் ஆட போகிறாரு. 44% வந்து முகமது நபி செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஹெட் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. வெனியூவில் டீசெண்டாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வெனியூ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்சில் 40 ரன்ஸ் 2 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருந்தார். க்ரூஷியலான டைமில் அந்த ஃபிலிப்ஸ் சால்ட்டோட விக்கெட்டாக இருக்கட்டும், அதுக்கு அடுத்தபடியாக ஹாரி ப்ரூக்கோட அந்த காட்டன் போல்டாக இருக்கட்டும், சூப்பராக போல் பண்ணி விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ லாஸ்ட் மேட்ச் மாதிரியே ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி செகண்ட் போல் பண்ணுறாருன்னா இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததான் ரஷீத் கான் வர்சஸ் ஆஸ்திரேலியா எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் பேட்டில். ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு அகென்ஸ்டாக மட்டும் ரஷீத் கானோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஒரு 200% கொடுத்து ஆடுவார் அப்படிங்கிறத நான் ரீசெண்ட் டேஸில் பார்த்துருக்கேன். ஸோ கண்டினியூஸாக பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய எபிலிட்டி இவர்கிட்ட இருக்குது. 75%க்கு ஒரு சூப்பரான கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்னு சொல்லி இந்த பர்டிகுலர் மேட்ச் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். அதுலேயும் குறிப்பாக ஃபஸ்ட்டு பேட் பண்ணி செகண்ட் போல் பண்ணுறாங்க ஆப்கானிஸ்தான் அப்படின்னா ஒரு டிஃபால்ட் விசிஆர் கேப்டனை நீங்கள் கிராண்ட் லீக் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக நூர் அகமதுக்கு பெருசாக பால் கிரிப் ஆகலை, பால் டிப்பாகவும் இல்லை. ஸோ பால் நார்மலாக போகுது. பட் அவர் ஒரு குறிப்பிட்ட ஏரியா வச்சுருக்காரு. அந்த ஏரியாவில் நல்லா எக்கனாமிக்கலாக போல் பண்ணிட்டு போயிருந்தார். நமக்கு ஃபேண்டசிக்கு எந்த ஒரு பாதகமும் இல்லை. ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணுறத விட ரேராக செகண்ட் போலிங் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். 10 ஓவர்ஸ் கிட்ட போல் பண்ணுறாரு. அடுத்ததாக ஃபசலக் ஃபரூக்கி. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வெனியூவில் 3 மேட்சாலே 1 விக்கெட், ஹெட்டில் ப்ளே பண்ணல. ஃபஸ்ட்டாக போல் பண்ண போகிறாங்க. ஏன்னா இவரெலாம் இன்னும் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தார் அப்படின்னா இந்த ஆப்கானிஸ்தான் டீமோட குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இவரோட ஓவர்ஸில் இனிஷியலாக விக்கெட் கொடுக்க மாட்டேங்காங்க. பட் மேட்ச் ஷாட்டு டிராவிஸ் ஹெட்டு 2 ஓப்பனர்ஸ் வந்து கொஞ்சம் டீசெண்டான ஓப்பனர்ஸ். ஏர்லி விக்கெட் வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ ஆப்கானிஸ்தான் டீமில் 11ல் ஏதாவது சேஞ்ச் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. சேம் 11ஓட தான் ஆட போகிறாங்க. ஸோ இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் இப்ராஹிமுக்கு அகேன்ஸ்டாக எந்த ஒரு பேட்டிலும் இல்லை. ரஹமத் ஷாவை மேக்ஸ்வெல் 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. குல்புதீன் நெய்புக்கு ரஹமதுல்லா குர்பாஸ்க்கு அகேன்ஸ்டாக எந்த ஒரு பேட்டும் இல்லை. சகிடிக்கும் பேட்டில் எதுவும் பார்க்கல. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக உமர்சாயை பொறுத்த வரைக்கும் சாம்பா ஒரு முறை, நபிக்கு எந்த ஒரு பேட்டிலும் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஆப்கானிஸ்தானில் இம்பார்ட்டன்ஸ் ஆன பிளேஸ் யாரெல்லாம் ப்ரோ அப்படின்னா இப்ராஹிம் சத்ரான், ரஹமதுல்லா குர்பாஸையும் நான் உங்களுக்கு இந்த மேட்ச்சுக்கு மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தபடியாக ரஹமத் ஷா, அஸ்மதுல்லா ஒமர்சாயி, ஸோ முகமது நபி, ராஷித் கான், ஃபரூக்கி. ஸோ என்னோடய 7 பிளேஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பியூர் பவுலர் ஃபரூக்கியை மட்டும் உள்ளே கொண்டு வந்திருக்கேன். மற்றபடி எல்லாரும் ஆல்ரவுண்டர்ஸ், பேட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சேஃபான ஆப்ஷன் யார் இந்த மேட்ச்க்கு அப்படின்னா இப்ராஹிம் சத்ரான் அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா ஒமர்சாய் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். ஸோ ரஷீத் கான் பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்க்கு ஒரு ரிஸ்கியான சிவிசியை தான் பார்க்கப்படுறாரு. ஸோ அவருக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச்க்கு யார்ட்டையா சிவிசி போகலாம் அப்படின்னா நான் சொல்கிறது ரொம்ப ரிஸ்க்கு தான். பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மெகா ஜிஎல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போலிங் அப்படின்னா ஃபரூக்கி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டாட்ஸ் வைஸாக ஒஸ்ட்டாக இருந்தாலும் ஒரு இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கான விக்கெட்ஸ் திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா 4 விக்கெட் 6 விக்கெட் எடுத்தாருன்னா அப்படி தான் எடுத்து கொடுப்பாரு. ஃபேண்டசிக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ டீம் ஆஸ்திரேலியாவோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லோன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மேத்யூ ஷாட்டு, டிராவிஸ் ஹெட்டு ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸ்டீவன் ஸ்மித், மார்னஷ் லபுஷின், ஜாஸ் இங்கிலீஷ், அலெக்ஸ் கேரி, கிளென் மேக்ஸ்வெல், பென் வாசிஸ், நார்தன் எலிஸ், அடுத்து ஆடம் சாம்பா, லாஸ்ட்டாக ஸ்பென்சர் ஜான்சன். இதான் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவோட 11. ஸோ சேஞ்சஸ் எதுவும் இருக்கிறதுக்கான சான்ஸ் கிடையாது அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. 10 ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜாம்பா 10 ஓவர்ஸ் போல் பண்ணிடுவார். ஸோ பென் வாசிஸ், ஸ்பென்சர் ஜான்சன் இந்த 3 போலர்ஸும் அவங்களோட ஃபுல் 10 ஓவர்ஸ் கோட்டாவை முடிச்சிருவாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 20 ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6லேருந்து 7 ஓவர்ஸ் நார்தன் எல்லிஸ் வந்து போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ மற்ற ஓவர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ்வெல், அதுக்கு அடுத்தபடியாக மார்னஷ் லபுஷின், மேட் ஷாட் இந்த 3 போலர்ஸும் ஷேர் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இந்த மேட்சுக்கு இந்த ஒரு ஸ்பின்னர்ஸ், இந்த 3 ஸ்பின்னர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பேக்டராக இருப்பாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஏன்னா இங்கிலாந்தில் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ரூட் அண்ட் லிவிங்ஸ்டனை ஆப்கானிஸ்தான் பேட்டர்ஸ் வந்து பெருசாக ஆடலை. அவங்களுக்கு வந்து 5th பவுலர் கிடையாது இங்கிலாந்துக்கு. அந்த 2 பவுலர்ஸ் வச்சு தான் தள்ளினாங்க. ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷன் வரையில் அவங்க கொஞ்சம் பொறுமையாக தான் ஆடினாங்க. டார்கெட் பண்ணுற சமயத்தில் ஒரு சின்ன மிஸ்டேக்கில் லேக் ஆச்சு. ஸோ அதே மாதிரி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இந்த 3 பவுலர்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பாங்கங்கிறது தெரிய வருது. ஸோ இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜோடு பார்த்துடலாம்.
ஃபஸ்ட்டு மேட்ச் ஷாட் லாஸ்ட் மேட்ச் 63 ஸ்கோர் பண்ணியிருந்தார், போல் பண்ணி விக்கெட் கிடைக்கல. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் வர்சஸ் ஃபரூக்கி ஒரு சின்ன ஒரு பேட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அவர்கிட்ட இருந்து ப்ளே பண்ணி ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கான்னு கேட்டால் எஸ் இருக்குது. நிறைய பால்ஸ் வந்து ஃபரூக்கி உள்ளே எடுத்துகிட்டு வருவார். ஸோ இவர் கிராஸ் பேட்டர் ஷாட்ஸ் ஆடையில் ஈஸியாக கிளியர் ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி மேட்ச் ஷாட்டுக்கு நீங்கள் பேட்டிங் செகண்டில் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 78% ஒருத்தாங்க கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவரோட நல்ல பிளேஸ் வந்து டவுன் தி ஆர்டரில் இருக்காங்க. டிராவிஸ் ஹெட் 77% குறைஞ்சிருக்காரு. ஹெட்டில் ஒரு மேட்ச் ஆடி டக் அவுட், வென்யூவில் 4 மேட்ச் ஆடி 43 ரன் கிட்ட ஆவரேஜ் இருந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 63 ஆவரேஜ். ஹெட்டை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். பட் அதிக நம்பிக்கையாக பிக் பண்ணக்கூடியது ஃபஸ்ட் பேட்டிங்கில் நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பட் இருந்தாலும் ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக T20 ஒன் டே எதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா டிராவிஸ் ஹெட் பர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ இயர்லியராகவே அவுட் ஆகிருக்கார். நீங்கள் லாஸ்ட்டாக நடந்த 2024 T20 வேர்ல்டு கப்பில் கூட பாருங்கள், டக் அவுட் ஆகிருப்பார். நவீன் உல்ஹக் பாலில் பார்த்தீங்க அப்படின்னா போல்ட் ஆகிட்டு போயிருப்பார். ஸோ அதே மாதிரி தான் இந்த பர்டிகுலர் வேர்ல்டு கப்லேயும் பார்த்திங்க அப்படின்னா 23 வேர்ல்டு கப்லேயுமே டக் அவுட் தான் இருப்பார். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன். அடுத்ததாக ஸ்டீவன் ஸ்மித்து கொஞ்சம் பேட்டில் வந்து நல்லா ஆடக்கூடிய பிளேயர். ஸோ 2 மேட்ச் ஆட 86 ஹெட் ஆவரேஜ், வென்யூவில் ஒரு மேட்ச் ஆட 5 இருந்தாலும் லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு கேப்டனாக பெர்ஃபார்ம் பண்ண முடியலை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பார். ஒரு முக்கியமான மேட்ச்சில் டீமோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். ஸோ மஸ்ட்டாக 49% இருக்கக்கூடிய ஸ்டீவன் ஸ்மித்தை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட்டிங்கில் விசிஆர் கேப்டன் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நல்ல ஒரு மொட்டை பேட்டிங் ட்ராக்காக தான் இருக்குது. ஸ்டீவன் ஸ்மித்துக்கு மட்டும் கிளிக் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக பெரிய ஸ்கோரில் தான் போய் நிறுத்துவார். அடுத்ததான் மார்னஷ் லபுஷேன். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ஹெட்டேரில் ஒரு மேட்ச் ஆடி 14 அடிச்சிருக்காரு. வென்யூ பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்திருக்கு. ஆல்ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது ரீசன்ட்காக. கண்டிப்பாக வந்து நீங்கள் மேட்ச் ஷாட் கூட கம்பேர் பண்ணல, மார்னஷ் லபுஷேன் இந்த மேட்ச்சுக்கு வந்து ஒரு ட்ரம்ப் கார்ட் பிக்காக தெரிய வராது. அடுத்தது ஜாஸ் இங்கிலீஷ் லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு செஞ்சுரி, 83% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட்டில் டக்கு, வென்யூவில் ஒரு மேட்ச் ஆடி 120. நான் பர்சனலாக போனேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு இவரை முடிஞ்ச அளவுக்கு அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுவேன். ஒரு 50-50 ஆப்ஷனில் தான் நான் வந்து இவரை பிக் பண்ணுவேன். ஒன்று ஸ்கிப் பண்ணுவேன், அப்படி இல்லைனா ஒரு 50% அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் பிக் பண்ணுவேன். ரீசன் என்ன அப்படின்னா ஆப்கானிஸ்தானோட ஸ்பின்னர்ஸ் வந்து குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஜாஸ் இங்கிலீஷ் வந்து இங்கிலாந்தாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், நியூசிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மாதிரி கண்ட்ரீஸில் இது வரைக்கும் செஞ்சுரிஸ் அடித்ததே கிடையாது. பட் ஸ்ரீலங்கா, இந்தியா, அதுக்கு அடுத்தபடியாக பாகிஸ்தான் இந்த மாதிரி வந்து ஏஷியன் கண்டிஷனில் கொஞ்சம் நல்லா ஆடுறாரு. பட் ஆப்கானிஸ்தான் ஸ்பின்னர்ஸ் ஆடுறதுக்கு ஒரு தனி திறமை வேணும். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இங்கிலீஷோட ஃப்ளாப் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் இங்கிலீஷ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். செகண்ட் பேட்டிங் அப்படின்னா கொஞ்சம் ரொட்டேஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அலெக்ஸ் கேரியை நீங்கள் சேஸில் ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா சேஸ் ஆவரேஜ் எப்போவுமே சூப்பராக இருந்திருக்கு. ஸோ பேட்டிங் செகண்டில் நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக த பிக் நேம் கிளென் மேக்ஸ்வெல். ஸோ லாஸ்ட்டு இந்த 2 டீமும் ப்ளே பண்ணையில் என்ன நடந்தது அப்படிங்கிறது ஓடிஎஸ் பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். 4 மேட்ச் ஆடி 295 ரன் கிட்ட அடிச்சிருக்காரு. 2 விக்கெட்டும் எடுத்திருக்காரு ஹெட்டில். போத் இன்னிங்ஸுமே நீங்கள் மேக்ஸ்வெல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பட் லாஸ்ட் மேட்ச் மாதிரிலாம் ரீக்ரியேட்லாம் பண்ண வாய்ப்பே இல்லை. ஸோ லாஸ்ட் மேட்ச்லேயே அவர் கிட்டத்தட்ட ஒரு 2 கேட்ச் கிட்ட கொடுத்துருப்பாரு. முஜிப் ஒரு கேட்ச் வந்து ட்ராப் பண்ணியிருந்தார். இந்த மாதிரிலாம் நமக்கு கான்ட்ரவர்சிஸ் பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பென் வாசிஸை நீங்கள் போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிக்கலாம். மினிமமாக 2 விக்கெட் வந்து உங்களுக்கு 2 இன்னிங்ஸுமே எடுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கான பிளேயர் தான். ஸோ நாத்தன் எல்லிஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு போலிங்கில் அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ப்ளே பண்ணல. வென்யூவில் 3 மேட்ச் ஆடி 3 விக்கெட் செகண்ட் போலிங்கில் தான் பண்ணியிருக்காரு. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. 8 ஓவர்ஸ் தான் போல் பண்ண போகிறாரு. ஸோ போலிங் ஆப்ஷன் மட்டும்தான், பேட்டிங் ரொம்ப ரேர் தான் வந்து அடித்து கொடுக்குறது அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட் போலிங் மட்டும் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆடம் சாம்பா போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணிக்கலாம். ஹெட்டில் 2 மேட்ச் ஆடி 4 விக்கெட்டு, வென்யூவில் 4 மேட்ச் ஆடி 8 விக்கெட், ஆவரேஜாக 2 விக்கெட் வந்து நீங்கள் அவர்கிட்ட போத் இன்னிங்ஸுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். குறிப்பாக ஃபஸ்ட்டு போலிங் பண்ணையில் இன்னும் ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் டியூ வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. லாஸ்ட்டாக ஸ்பென்சர் ஜான்சன் ஃபஸ்ட் போலிங் மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். 10 ஓவர்ஸ் வந்து போல் பண்ணுறாரு. ஸோ இனிஷியலாக ஆடக்கூடிய குர்பாஸ் வந்து லெஃப்ட் ஆம் பேஸஸ்க்கு அகேன்ஸ்டாக வீக்னஸ் தான் கொஞ்சம், இப்ராஹிமும் வீக்னஸ் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு கன் பேஸில் ஸ்பென்சர் ஃபஸ்ட் ஓவரே வந்து விக்கெட் எடுப்பாருன்னு யோசிச்சிங்கன்னா மஸ்ட்டாக ஃபஸ்ட் போலிங் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பெஞ்ச் பிளேஸில் யாராவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கிடையாது. ஏன்னா எல்லா பிளேஸுமே நல்லா ஆடிருக்காங்க. அந்த வகையில் பார்க்கையில் சேஞ்சஸ் எதுவும் இருக்காதுங்கிறது நமக்கு தெரிய வருது. பிளேயர்ஸோட பேட்டில் வந்து கிட்டத்தட்ட இங்கே இருக்க யாருக்குமே இல்லை. ஸோ இந்த போலர்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா ஆப்கான் போலர்ஸ் வந்து இவங்கள விக்கெட்ஸ் எடுக்கலை. இப்போ இருக்கக்கூடிய கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் ஆஸ்திரேலியா டீமோட இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸ் யார் அப்படின்னா
ஃபஸ்ட்டு டிராவிஸ் ஹெட் வந்து டிக் பண்ணிக்கலாம். பட் ரிஸ்க்கு தான், பட் நான் ரிஸ்க் எடுத்து போகிறேன். அதுக்கு அடுத்தபடியாக ஸ்டீவன் ஸ்மித்து, மார்னஷ் லபுஷேன் வந்து நான் பிக் பண்ணிக்கிறேன். கிளென் மேக்ஸ்வெல், பென் வாசிஸ், ஆடம் சாம்பா, ஸ்பென்சர் ஜான்சன் அப்படிங்கிறது என்னோட 7 பிளேயர்ஸாக இருக்காங்க. இதில் ஸ்பென்சர் ஜான்சனுக்கு ஒரு ரிப்ளேஸ்மெண்ட்டாக அலெக்ஸ் கேரியை கூட நீங்கள் உங்கள் டீமில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சேஃபான சிவிசி யார் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டீமில் மேக்ஸ்வெல் இருக்கார், அவருக்கு அடுத்தபடியாக டிராவிஸ் ஹெட், இந்த 2 பிளேயர்ஸ் தான் அதிகமாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ரிஸ்க்கான சிவிசி யார் அப்படின்னா ஸ்டீவன் ஸ்மித் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா பென் வாஷிஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரிஸ்கியான சிவிசியாக மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் கார்ட் பிக்ஸு ஆப்கானிஸ்தானில் குர்பாஸ், இப்ராஹிம் சத்ரான், ரஹ்மத் ஷான்னு சொல்லி 3 டாப் ஆர்டர்ஸ் இருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் லபுஷேன் ஸ்மித்து, மேக்ஸ்வெல் சொல்லி 3 ட்ரம்ப் கார்டு இருக்காங்க. சேஃப் ஆப்ஷன் ஹெட்டு, மேட்ச் ஆட்டு, ஒமோசாய் அப்படி மாதிரி பிக் பண்ணியிருக்காங்க. இப்போ பேஸ் டீம் முன்னே சும்மா கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் நார்மல் டீமாக. ஸோ விக்கெட் கீப்பர்ஸில் குர்பாஸ், இங்கிலீஷ் வந்து பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் ஹெட்டு, ஸ்மித்து, இப்ராஹிம் சத்ரான், லபுஷேன் பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் மேக்ஸ்வெல், ஒமோசாய், அடுத்து மேட்ச் ஆட் பிக் பண்ணியிருக்கோம். பவுலர்ஸில் ஆடம் ஜாம்பா, லாஸ்ட்டாக ரஷித் கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிக் பண்ணியிருக்கோம். ஸோ கேப்டன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் ஷாட் வைஸ் கேப்டன் பார்த்திங்க அப்படின்னா ஒமோசாயின்னு சொல்லி ஒரு டெமோ டீம் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஆஃப்டர் லைன் அப் இன்னிங்ஸ் வைஸாக உங்களுக்கு 2 இன்னிங்ஸ்லேயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸ் வந்து கொடுப்போம். ப்ளஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் ரிஸ்கியான ஆப்ஷன் ப்ளஸ் சேஃபான ஆப்ஷனோட கொடுப்போம். அது கூடவே லோ பர்சன்டேஜில் உங்களுக்கு யார் ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன், இது எல்லாமே ஃப்ரீயாக நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுப்போம். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சுருக்கோம். லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் கூட தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.